எல்லோருக்கும் வணக்கம். தினம் தினம் நம்மளுடைய சேனலில் புது புது அமானுஷமான கதைகளை நாம் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அமானுஷமான கதையோடு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். நான் உங்கள் சகி மகேந்திரா. வாங்க இன்றைக்கான கதைக்குள்ளே போயிடலாம். பல காலகட்டங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 150 வருஷங்களுக்கு முன்னாடி, இந்தியாவில் இருக்கிற குஜராத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் கிருஷ்ணதாஸ் அப்படின்னு சொல்லப்படுற மிகப்பெரிய ஒரு ஜமீன்தார் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். இது 150 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் அப்படின்றதுனால அந்த காலகட்டத்தில் பல்விவாகம், அதாவது பலதார மனம் அப்படின்னு சொல்லப்படுற முறை ரொம்ப சர்வ சாதாரணமாகவே இருந்துச்சு. அதனால் கிருஷ்ணதாஸுக்கும் மொத்தமாக 3 மனைவிகள் 9 குழந்தைகள் சொல்லிட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் அந்த குழந்தைங்களுக்கும் திருமணமாகி அவங்களுடைய குழந்தைங்க பேர குழந்தைங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய குடும்பமாகவே கிருஷ்ணதாஸ் வாழ்ந்துட்டு வந்தார். கிருஷ்ணதாஸுக்கு குடும்பம் மட்டும் இல்லாமல் சொத்துக்களும் ரொம்ப அதிகம். அவர் இருந்த கிராமத்திலேயே ரொம்ப பெரிய செல்வந்தராக கிருஷ்ணதாஸ் இருந்தார். அதனால் அவருடைய 3 தலைமுறையும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஏகபோகமாக ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது மனுஷனாக பிறந்தா எல்லாருக்குமே மரணம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்கிறது சாதாரணமான ஒன்று தான். கிருஷ்ணதாஸும் அதே மாதிரி தன்னுடைய 96வது வயசில் மரண படுக்கையில் விழுந்தார். மரண படுக்கையில் விழுந்த கிருஷ்ணதாஸை யார் பார்த்துக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதோட முக்கியமான கேள்வி, கிருஷ்ணதாஸுடைய அத்தனை சொத்துக்களுக்கும் யார் அடுத்த வாரிசுன்னு சொல்லிட்டு. தன்னுடைய மகன்களாக இருக்கட்டும், மகள்களாக இருக்கட்டும், இல்லை தன்னுடைய பேரன் பேத்திகளாக இருக்கட்டும், எல்லாருமே தன்னுடைய சொத்துக்களுக்காக மட்டும்தான் தான் கூட ஒட்டி உறவாடுறாங்கன்ற விஷயம் கிருஷ்ணதாஸுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த குடும்பத்திலேயே கிருஷ்ணதாஸுக்கு ரொம்ப பிரியமான ஒருத்தவங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்டோம்னா அவங்களுடைய கொள்ளு பேத்தி பிரியங்கா தான். சின்ன வயசுலேயே என்னதான் ஆடம்பரமாக ஒரு வாழ்க்கை வாழற ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சாலும் பிரியங்கா ரொம்பவே எளிமையான ஒரு வாழ்க்கையை தான் நேசித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரியங்காவுக்கு தன்னுடைய கொள்ளு தாத்தானா ரொம்பவே உயிர். தன்னுடைய குடும்பம் இந்த அளவுக்கு வசதி வாய்ப்போடு வாழுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் தன்னுடைய கொள்ளு தாத்தா கிருஷ்ணதாஸ் தான் சொல்லிட்டு பிரியங்காவுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவருக்கு எந்த குறையும் வராமல் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் மரண படுக்கையில் விழுந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய தாத்தாவை பார்த்துக்கிற பொறுப்பு எல்லாத்தையும் பிரியங்காவே எடுத்துக்கிறாங்க. ஒரு பக்கம் அவருடைய சொத்துக்களுக்கு சண்டை போடப்பட்டு இருந்தபோது இன்னொரு பக்கம் தன்னுடைய தாத்தா சந்தோஷமாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு பிரியங்கா மட்டும்தான் அவருக்காக துணை நின்னாங்க. ஒரு நாள் ராத்திரி கிருஷ்ணதாஸ் தூங்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய கொள்ளு பேத்தி பிரியங்கா கிட்ட கேட்குறாரு, இந்த கிழவனுக்காக நீ உன்னுடைய இந்த வாழ்க்கையை ஏன் பாழாக்கிக்கிற? என்னை பார்த்துக்கிறத விட்டுட்டு உன்னுடைய கல்யாண வாழ்க்கையை பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணதாஸ் தன்னுடைய பேத்திக்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு பிரியங்கா ஏதேதோ காரணங்கள் சொல்லி மழுப்புறாங்க. காரணம், பிரியங்காவுக்கு திவாகர் அப்படின்ற ஒருத்தர் மேலே காதல் ஏற்படுது. அந்த திவாகர் வேறு யாரும் கிடையாது, அந்த ஜமீன் வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்க ஒரு வேலைக்காரனுடைய பையன். ஆனால் இந்த விஷயத்த தன்னுடைய குடும்பம் ஏற்றுக்குமான்னு சொல்லிட்டு பிரியங்காவுக்கு ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பிரியங்கா திவாகருக்கு நடுவில் இருக்கிற இந்த உறவை பற்றி கிருஷ்ணதாஸுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் முக்கியமாக அவர் அந்த கேள்வியை கேட்டதே. அதனால் தன்னுடைய தாத்தாவுடைய கவனத்தை எப்படியாவது திசை திருப்பணும்னு சொல்லிட்டு நினச்ச பிரியங்கா அந்த தலைப்பையே மாற்ற நினைக்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணதாஸ் அவங்கள விடுற மாதிரி இல்லை. நான் சாகரத்துக்குள்ளே உன்னுடைய கல்யாணத்தை பார்த்துடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். இந்த தாத்தாவுக்காக நீ இந்த விஷயத்த செய்ய மாட்டியான்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமாக அவர் கேட்குறாரு. இதை கேட்ட பிரியங்காவுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால் தன்னுடைய மனசில் இருக்க விருப்பத்தை தன்னுடைய தாத்தா கிட்ட சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் அதனால் திவாகருக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயம் பிரியங்காவுக்கு இருந்துச்சு. அதனால் அமைதியாக நீங்கள் தூங்குங்க, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலான்னு சொல்லிட்டு கிருஷ்ணதாஸ் கிட்ட பிரியங்கா சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு போயிடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்புமுனை அங்கே ஏற்படுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிருஷ்ணதாஸை விட அவருடைய சொத்துக்கள் மேலே தான் எல்லாருக்கும் ஆசை அதிகம். அதனால் இப்போ அந்த சொத்துக்கள் எல்லாத்துக்கும் தடையாக இருக்கிறது கிருஷ்ணதாஸ் தான். அவர் உயிரோட இல்லைன்னா இந்த சொத்துக்களை எப்படியும் பிரிச்சாகணும்னு சொல்லிட்டு அவருடைய மூத்த மகனான கிருஷ்ணகாந்த் அப்படின்றவருடைய மகன், அதாவது கிருஷ்ணதாஸுக்கு பேரனான ரகுவீர் அப்படின்றவர் தன்னுடைய தாத்தா தூங்கிட்டு இருக்கும்போது அவருடைய ரூமுக்கு வராரு. அப்படி வந்தவர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த கிருஷ்ணதாஸை இவர் எப்படியாவது செத்து தொலைஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் தலைக்கணையை வச்சு
கிருஷ்ணதாஸோடைய மூச்சு நிறுத்தி துடிக்க துடிக்க அந்த 96 வயசு கிழவனை மனசாட்சியே இல்லாமல் கொண்டு தீர்க்கிறாரு. அப்படி கொண்டது மட்டும் இல்லாமல் அந்த தலைக்காணியை பக்கத்தில் வச்சுட்டு இவர் உடம்பு சரியில்லாத மாதிரி இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் யார் வந்து பார்த்தாலும் நம்பிடுவாங்கன்ற ஒரு தைரியத்தில் ரகுவீர் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. அவர் நினச்சா மாதிரியே மறுநாள் காலையில் விடியுது. கிருஷ்ணதாஸ் தூக்கத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து தான் இறந்து போயிருக்காருன்ற மாதிரி எல்லாருமே நினச்சிட்டாங்க. அதனால் ரகுவீர் மேலே யாருக்குமே சந்தேகம் வரலை. ஒரு நாள் 2 நாள் அழுதுட்டு எல்லாரும் அடுத்தடுத்த வேலையை பார்க்க போயிடுறாங்க. அதில் ஒரு வேலையாக சொத்துக்களை பிரிக்கிற வேலையும் ஆரம்பிச்சுது. அந்த இடத்துல கிருஷ்ணதாஸ் இறந்ததுக்கு மனம் முடிஞ்சு போய் அழுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்களுடைய கொள்ளு பேத்தி பிரியங்காவும் அவளுடைய காதலன் திவாகரும் தான். இன்னும் ஒரு சில நன்றியுள்ள ஆத்மாக்கள், கிருஷ்ணதாஸுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்த ஆத்மாக்கள் எல்லாரும் தன்னுடைய முதலாளி போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனால் கிருஷ்ணதாஸோடைய ரத்த வழி சொந்தங்களுக்கு அந்த அளவுக்கு அது பெரிய கஷ்டமாக தெரியலை. அப்போ தான் அந்த சொத்துக்களை பிரிக்கிற பேச்சு வரும்போது அவங்க வக்கீல் யாரும் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி செய்தியை சொல்கிறாரு. அதாவது தன்னுடைய சொத்துக்கள் முழுக்கவும் தன்னுடைய பேத்தியான பிரியங்கா பேரில் கிருஷ்ணதாஸ் எழுதி வச்சிருக்காருன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிய வருது. இதனால் அந்த குடும்பத்துக்குள்ளேயே மிகப்பெரிய பூசல் ஏற்படுது. ஆனால் பிரியங்கா தெளிவாக சொல்லிடுறாங்க, எனக்கு இந்த சொத்துக்கள் மேலே துளியோ விருப்பம் கிடையாது, அதனால் இந்த சொத்துக்களை பிரிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு பிரியங்கா சொல்லும்போது அதுக்கு அந்த வக்கீல், உங்களுக்கு கல்யாணமாகி உங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த சொத்துக்களை உடைக்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது. அப்படி உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தை பெரிய பையனாவோ இல்லை பெரிய பொண்ணாவோ ஆனதுக்கு அப்புறம்தான் அவங்களுடைய முழு சம்மதத்தோட இந்த சொத்துக்களை உங்களால் உடைக்க முடியும்னு சொல்லிட்டு உங்கள் தாத்தா ரொம்ப தெளிவாக உயிரில் எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லி அந்த வக்கீல் சொல்கிறாரு. இதை கேட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியலை. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் நடுஜாமம் வேலை இருக்கும். பேய் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு அமைதியாக தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த அரண்மனையுடைய கதவுகள் தன்னால் திறக்கப்படுது. நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிற எல்லாருடைய தூக்கமும் கலையிற மாதிரி ஒரு பெரிய இடி ஒன்று இடிக்குது. ஆனால் அந்த பெரிய இடிக்கு உண்மையிலே பயந்து போய் கண்ணை திறந்தது கிருஷ்ணதாஸை கொன்ன ரகுவீர் தான். சொத்துக்காக ஆசைப்பட்டு கிருஷ்ணதாஸ் அவன் கொண்டுட்டான். ஆனால் அவர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த குற்ற உணர்ச்சி அவனை கொஞ்சம் கூட தூங்க விடவே இல்லை. எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணதாஸ் இருக்கிற மாதிரியான ஒரு மாயை அவனுக்கு தெரியுது. நீ என்ன இந்த பணத்துக்காக தானே கொன்னுன்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்குற மாதிரி ரகுவீருக்கு தனக்குள்ளேயே சில ஹாலுசினேஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. அதனால் பயந்து போன ரகுவீர் இப்போல்லாம் முன்ன மாதிரி தூங்குறதே இல்லை. அப்படி இருக்கும்போது தான் அன்னைக்கு ராத்திரி தூக்கத்திலிருந்து அவர் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது தன்னுடைய அறைக்கு வெளியில் யாரோ ஒருத்தர் நடமாடுற மாதிரி அவருக்கு தெரியுது. இருந்தாலும் அது யாருன்னு சொல்லிட்டு கதவை போய் திறக்கிற தைரியம் அவருக்கு கொஞ்சம் கூட வரலை. அதனால் போர்வையை போத்திக்கிட்டு அவர் படுத்துட்ருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவர் மேலே ஒரு அழுத்தம் ஏற்படுது. யாரோ ஒருத்தர் அவர் மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்கா மாதிரி ரகுவீருக்கு ஒரு உணர்வு. பயத்தோடவே யார் அதுன்னு சொல்லிட்டு போர்வையை விளக்கி பார்க்கும்போது அவர் மேலே நெஞ்சில் கிருஷ்ணதாஸோடைய உருவம் ஏறி உட்காந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணதாஸோடைய முக ஜாடையில் இருந்த அந்த உருவத்துக்கு கூர்மையான பற்களும் வெளிரி போன முகையும் பார்க்கறதுக்கே பயங்கரமான கோரமான ஒரு முக அமைப்பு இருந்துச்சு. இதை பார்த்து ரகுவீர் கத்தலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது அவருடைய வாயிலிருந்து எந்த சத்தமும் வரலை. தப்பிச்சு ஓடுறதுக்கு அவருடைய உடம்பும் ஒத்துழைக்கலை. அவரால் கொஞ்சம் கூட அசையவே முடியல. அப்போது அவருடைய மேலே இருந்த அந்த உருவம், எதுக்காக என்னை கொன்ன, நீ என்னை கொன்னா மாதிரி உன்னை பழி தீர்க்கறதுக்காக உனக்காக தான் நான் இப்போ வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய வாயை பழக்குது. அந்த வாய் அந்த உருவத்துடைய நெஞ்சு வரைக்குமே பிளந்து தொங்குது. இதை பார்த்து ரகுவீர் பயப்படும் போது ஆன்னு சொல்லிட்டு அலறும்போது அந்த உருவம் ரகுவீருடைய வாய்க்குள்ளே தன்னுடைய கையை விட்டு அந்த வாய் வழியாகவே அவனுடைய இதயத்தை பிச்சு எடுக்குது. ரத்தம் தெறிக்க தெறிக்க ரகுவீர் அந்த இடத்துல இறந்தே போனார். மறுநாள் காலையில் விடியுது. எல்லாரும் ரகுவீருடைய ரூமுக்கு வராங்க. டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு இவர் ஹார்ட் அட்டாக்கில் தான் இறந்து போயிருக்காருன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அன்னைக்கு ராத்திரி ரகுவீர் கண்டதெல்லாம் கனவு தான். குற்றம் இருக்கிற ஒரு மனசுக்கு கனவுகளும் நிஜமாக தெரியும், நிஜங்களும் கனவாக தெரியும். ஆனால் உண்மையிலேயே ஒருவேளை தூக்கத்தில் கிருஷ்ணதாஸோடைய ஆத்மா வந்து கொன்று போட்டிருக்கலாம். ஆனால் ரகுவீருக்கு அவன் செஞ்ச அந்த தப்போடைய பலன் கிடச்சிடுச்சு.
சில சமயம் நாம் ஒரு பொய் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த பொய்யை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும். ஒருவேளை அந்த பொய் நம்மளுடைய வாழ்க்கையில் உண்மையாக கூட நடக்கலாம் இல்லையா? மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.